கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ அமெரிக்கா என்றும் உங்களுடன் ரேடியோ அமெரிக்கா என்றும் உங்களுடன் என்றும் உங்களுடன். அன்பு ரேடியோ வெரித்தாஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் திங்கள் 5ஆம் நாள். புனித சாபாஸின் விழாவினை கொண்டாட திரு அவை நம்மை பணிக்கின்றது. கப்பதோக்கியாவில் உள்ள செசாரியா அருகில் இருக்கிற மூடலாஸ்கா என்னும் இடத்தில் 439ஆம் ஆண்டு பிறந்தார் சாபாஸ். இவருடைய தந்தை யோவான். இவர் இராணுவ தளபதியாக இருந்தார். தாயின் பெயர் சோஃபியா. இராணுவம் சம்பந்தமாக அலெக்சாந்திரியாவுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் 5 வயது நிரம்பிய சாபாஸை அவரது பெற்றோர் அவருடைய உறவினர் ஒருவரின் பொறுப்பில் விட்டு சென்றார்கள். சாபாஸுக்கு 8 வயதான போது அருகிலிருந்த அந்தியோக்கியா நகர் ஆயர் பிளியோயாவின் துறவர மடத்தில் சாபாஸ் சேர்ந்தார். மிக விரைவில் திருநூலை வாசிக்க பழகியதுடன் அதில் தெளிவாக உயர்ந்தார். தாங்கள் சென்ற வேலையை முடித்து மகனை காண வந்த பெற்றோர் தன் மகனுக்கு திருமணம் வயது நெருங்கியதை உணர்ந்து அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். திருமணம் செய்வதை மறுத்து துறவற வாழ்வு வாழ சாபாஸ் உறுதி பூண்டார். தனது 17 வயதில் தான் துறவி என்பதை அடையாளமாக்கி கொள்ள உச்சந்தலையில் வட்டமாக மொட்டையிட்டு கொண்டார். 10 ஆண்டுகள் புளோவியானின் துறவற மடத்தில் இருந்த பிறகு எருசலேமுக்கு பயணமானார். அங்கிருந்து பெரிய யுத்திமூஸ் துறவற மடத்திற்கு சென்றார். யுத்திமூஸ் அருகில் இருந்த மற்றொரு துறவற மடத்தின் தலைவரான தியோட்டிட்டஸ் என்பவரிடம் சாபாஸை அனுப்பி வைத்தார். கடுமையான செனோபிடிக் விதிமுறைகளை கொண்டிருந்த அந்த மடத்தில் தனது 30 வயது வரை சாபாஸ் இருந்தார். தியோட்டிட்டஸ் இறந்த பிறகு வந்த தலைமை துறவி சாபாஸை ஆசீர்வதித்து அருகிலுள்ள குகை ஒன்றில் தனித்து வாழ அனுப்பி வைத்தார். வாருங்கள் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பீரு, தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பீரு, தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பீரு, தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். பாம்புகள் மீது நடந்து செல்ல, பறவை நாகத்தை மிதித்து போட. பாம்புகள் மீது நடந்து செல்ல, பறவை நாகத்தை மிதித்து போட. வல்லமை பெறச் செய்வார், வெற்றியும் தந்திடுவார். கலங்கியோர் கவலை
போக்கிடும் தேவன் உன்னை மறப்பாரோ? உன்னை காத்திடுவார். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பீரு. தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். செங்கடல் போல துன்பங்களும், எரிக்கோ மதில் போல் தோல்விகளும். செங்கடல் போல துன்பங்களும், எரிக்கோ மதில் போல் தோல்விகளும் எதிர்கொண்டு வந்தாலும் தோல்விகள் உனக்கில்லை. பாலையில் மன்னா ஒழிந்திட்ட தேவன் பாரங்கள் போக்கிடுவார், சுமைகளை தாங்கிடுவார். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பீரு. தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். கவலைகள் இனி வேண்டாம், கடவுளை நம்பீரு. தாழ்ந்து போக மாட்டாய், உயர்வு பெறச் செய்வார். இதன் பிறகு சாபாஸ் சனிக்கிழமை தோறும் தமது மடத்துறவிகளுடன் இணைந்து உண்ண தமது துறவற மடத்திற்கு அவ்வப்போது வருவதுண்டு. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் குகையை விட்டு நீங்காமல் இருந்து அமைதியில் 5 ஆண்டுகள் இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்தார். சாபாஸின் ஆன்மீக வளர்ச்சியை கண்ட யுத்திமுஸ் தமது மூத்த பிள்ளை என்றே இவரை அழைத்தார். இவ்வாறு பலவகை தவ முயற்சிகளை மேற்கொண்டு சாபாஸ் ஒவ்வொரு ஆண்டும் குருத்துவ ஞாயிறு ஆரம்பிப்பதுடன் ஜனவரி 5ஆம் நாள் முதல் குருத்துவ ஞாயிறு வரை அங்கிருந்து ஜெபிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். யுத்திமோஸ் 473 இறந்த பிறகு குகை பகுதியிலிருந்து கிளம்பிய சாபாஸ் புனித ஜெரோசிமூனது துறவற மடத்தில் அருகில் இருந்த குகைக்கு சாபாஸ் சென்றார். சாபாஸை பின்பற்றும் துறவிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. எருசலேமுக்கு தெற்கு பகுதியில் உள்ள கெதிரோன் நதியோரம் 484 சாபாஸ் துறவறம் மடம் எழுப்பினார். அவருடைய கடினமான விதிமுறைகளை பின்பற்ற முடியாத துறவிகள் அவ்வப்போது அவருக்கு எதிராக முணுமுணுத்தனர். இதனை உணர்ந்த சாபாஸ் அந்த துறவற சபையை துறந்து வெகு தூரம் சென்று மறுபடியும் குகையில் இருந்து வசிக்கலானார். அவ்வப்போது அவர் தனது துறவற சபையை ஸ்தாபித்து வந்தார். இவ்வாறு பல இடங்களில் அவர் துறவற சபைகளை ஸ்தாபித்தார். சென்ற இடமெங்கிலும் அடுத்தடுத்து மடங்களை நிறுவினார். தாம் வாழ்நாளில் இப்படி எண்ணற்ற மடங்களை அவர் ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. சாபாஸின் ஜெபத்தினால் நிறைய புதுமைகள் நிகழ்ந்துள்ளன. கொடிய பஞ்ச காலத்தில் மழைக்காக அவர் ஜெபித்த போது மழை கொட்டி தீர்த்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நோயாளிகளும் தீய ஆவி பிடித்தவர்களும் குணம் பெற்றுள்ளனர். இவரின் தேவை உணர்ந்த எருசலேமின் மறைத்தந்தை செலஸ்டியஸ்
491 சாபாசிற்கு குருத்துவ அருட்பொழிவு செய்து வைத்தார். பைசாந்தியன் துறவற மடங்கள் அனைத்திற்குமான விதிமுறைகளை உருவாக்கிய சாபாஸ் 532 இறைவனடி சேர்ந்தார். இன்றைய புனிதர் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னதெனில், எத்துணை தடைகள் வந்தாலும் இறைவனை விட்டு அகலாது என்றும் அவர் வழியில் வாழ்ந்திட நம்மை அழைக்கின்றது. வாருங்கள், அனைவரும் இறைவனோடு இணைந்து இருப்போம். என்றும் அவர் திருவடி நின்று விலகாமல் அவரோடு ஒன்றித்து இவ்வுலக வாழ்வில் இறைவனை பறைசாற்றி நம் வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுகள் மூலமாக இறைவனோடு ஒன்றிணைவோம். மனதினில் பேச, காதில் இசைக்க, வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க, காலம் தோறும் நம் வாழ்நாளில் வருமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.